இந்தியாவில் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வாழணும், எல்லாரும் ஜீவிக்கணும் என்றுதான் அவருடைய தாகம். இந்தியா இங்கிலாந்து நாட்டில் ஜெர்மனியில் பல பேர் நல்லா கற்றுக்கொண்டு நல்ல வசதியா இருக்கிறாங்க. காரணம் என்ன? தன்னுடைய கட்டளை கைப்பிடிக்கிறாங்க, தன்னுடைய உண்மையில ரட்சகரை ஏற்றுக்கொள்றாங்க, அவங்க உண்மையா உழைக்கிறாங்க. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதனால நம்ம இந்திய நாட்டில் பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால அடிமை தனத்தில் இருக்கிறாங்க. அடிமை 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 பலவிதமான அடிமையில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிமை நீங்கன்னா வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சீகப்பால் பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முக்கியமானவராக இருந்தார். பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர்தான் சீகப்பால் தான் தரங்கமடியில ஸ்கூல் ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நிச்சயமாக கற்றுக்கப்படுவதை ஆசீர்வதிப்பார். அதனால வேதம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று ஜெபிக்கணும், உபவாசத்தை ஜெபிக்கணும், உபவாசத்தை நோக்கி பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தேவன் அற்புதம் செய்து வல்லவராக இருக்கிறார். ஜெபம்தான் ஜெயிக்க கொடுக்கும். ஜெபம் மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அது வீணான ஒரு வார்த்தை. ஏழாவது பிரசவம் பண்ணிட்டு ஏழாவது போறோம்னா காரணம் இருக்கிறோம். ஜெபம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வரல. ஜெபிக்கணும். ஜெபம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடும். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சர்ச்சை முடிச்சுட்டு வரும்போது பஸ்ல எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தாங்க. பாம்பு 2 பேரை கடித்தது, 2 பேர் கடிச்சு ஒருத்தர் டெத் ஆயிட்டாங்க, ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்க நிலைமை மோசமா இருக்கு. அப்ப நான் சோபனேன், ஆண்டவரே அந்த மகளுக்காக நான் போய் செபிக்க போறேன். அந்த மகளை எப்படியாவது பிடிக்கணும், உன் நாமத்தில் பிடிக்கணும், இந்த கிராமத்துல உன்னுடைய நாமம் மகிழ்வடையும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு செபித்து வந்தேன். அப்ப வந்த உடனே நான் டியூட்டிக்கு வந்த உடனே அந்த மகளை பார்க்க போனேன். போன உடனே தனியா அறையில வச்சிருந்தாங்க. அங்க போய் நான் பார்த்தேன். சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க போகக்கூடாது சொன்னாங்க. இல்லம்மா நான் அந்த மகளை தானே செபிக்கணும். சரி போக சோமணி. அதுக்கு முன்னாடி அவங்க ரிலேஷன் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது, என்ன சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ண தெரியல சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் டெத் ஆயிட்டாங்க, மறுபடியும் நம்ம டெத் ஆயிட்டாங்கன்னா அந்த ஊர்ல பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால பண்ண சோமணிக்கு அவங்களை எப்படியாவது இந்த மகளுக்கு ஜீவனை கொடும், ஜீவனை கொடுப்பது உண்டு சித்தம். நீ நினைத்தால் இந்த காரணத்துக்கு உயிரோடு இருக்கிற எத்தனை பேர் சத்தங்கள் உயிரோடு இருக்கிற லாசர் உயிரோடு இருக்கிற பலவிதமான நன்மை செய்திருக்கிற நீ சொல்லியிருக்கிற ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிற பரமல இருக்கிற பிதாவே உன் நாமம் பரிசுத்தப்படுத்தாத, உன் நாமம் பரிசுத்தப்படுத்தணும், உன் நாமம் இங்க மகிழ்வடையணும்னா இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. சோமணி 2 மணி நேரத்துல மறுபடியும் அந்த ரிலேஷன் போய் கேட்டேன். அவங்க கண்ணு திறந்து பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. ஒரே வாரத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை 4 நாள்ல வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விதமான ஆசீர்வாதம். அதனால ஜெபத்தில் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கணும். அந்த மகளுக்காக சர்ச்சில் வந்து கையை தூக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மகளுக்கு ரட்சிப்பித்தார். என்ன பாவம் செய்திருந்தாலும், என்ன அக்கிரமம் செய்திருந்தாலும், என்ன துரோகம் செய்திருந்தாலும், துரோகமாய் என்ன கெடுதல் செய்திருந்தாலும் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டோம். நம் ஆண்டவர் மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கெட்ட குமாரன் என்ன பண்ணார்? கெட்டு போயிட்டான். ஆனா அப்பா அவர் காத்திருந்தார். அப்படி விட நம் கடவுள் பெரியவர். அல்லேலூயா. அதனால நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு கர்த்தரை பற்றி அறிவிக்கிற பிள்ளைகளா வாழ வேண்டும். அப்படியே வாழும்போது நிச்சயமாவே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய எண்ணங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வழிகளை ஆசீர்வதிப்பார், நம் போகிற இடங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு நாமம் மகிமை அடைய வேண்டும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன்னை மறந்து விட்டேன். இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துல நிறைய பேர் வேதத்தை படிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வேதத்தை தொடுக கிறிஸ்துவதான் பெயர். ஆனா கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஆனா வேதத்தை சீர படிக்கிறது இல்லையா? எத்தோப்பியா
வாழ்வில் எத்தியோப்பியா ஒரு தேசத்துல ஒரு பிலிப்பு நற்செய்தி அறிவித்தார். நற்செய்தி அறிவிக்கும் போது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அவங்க போகும்போது நடக்கிற சம்பவம் தான். அவர் உண்மையை ஏற்றுக்கொண்டார். அந்த மந்திரி உண்மையை ஏற்றுக்கொண்டார். அந்த அரசர் உண்மையை ஏற்றுக்கொண்டார். உடனே சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இப்போது ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று சொல்லி இப்போது தண்ணி எல்லாமே ரெடியா இருந்தது. ஒரு பழத்தை பார்த்து சொன்னார், எல்லாம் ரெடியா இருக்குது, ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. உடனே திருவிருந்து எடுத்தார்கள். உடனே அந்த ஞானஸ்நானம் பெற்றார்கள். உண்மையாகவே சத்தியத்தை அமைக்கும் போது அநேக பேர் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். அவங்களுள்ள மாற வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். அவங்களுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். மிஷனரிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள். இரவென்று பகலென்று அவங்களை ரத்தம் சிந்தினார்கள். சொகுசு வாழ்த்துக்கள் ரத்தம் சிந்தினார்கள். கல்லால் அடிக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தினார்கள். பலவிதமான சூழல் ஏற்பட்டது. இங்கிலாந்து நாட்டில் ஒரு மிஷனரி நற்செய்தி அறிவிக்கும் போது இங்கிலாந்து நாட்டுடைய அமெரிக்கிற ஒரு பெரிய தலைவர், அந்த பிரதமர், அதாவது ஒரு பெரிய ஆட்கள் போனாங்க. அவரை கெட்டிய பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி இங்கிலாந்து நாட்டில் இங்க கட்டின பண்ணாங்க. மிஷனரி மேல பெட்ரோல் ஊத்துனாங்க. ஊத்தின பண்ணாங்க, நீ இயேசுவை மறுதலி இல்லன்னா உன்னை அப்படியே என்ன பண்ணுவேன் சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னாரு, பைபிள் தூக்கி சொன்னாரு, இயேசுவே இங்கிலாந்து நாடு முழுவதும் உமக்கு சொந்தமான நாடா மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாரு. அல்லேலூயா. நான் சாகணும்னு செத்துறேன், நான் செத்து போனது சாகுறேன், ஆனா இயேசுக்காக நான் வாழ்வேன், இயேசுக்காக ஜீவிப்பேன், இயேசுக்காக ஓடுவேன், இயேசுக்காக நிற்பேன். இன்னைக்கு இயேசு விட்டு நிறைய பேர் உத்தியோகத்துக்காகவும் பல விதமான நன்மைகளுக்காகவும் இயேசு உதவிட்டு போற கூட்டம் நிறைய உண்டு. நிறைய பேர் திருமணத்துக்கு விடப்படுறது, நான் இயேசுடைய மகள், இயேசு மகள் தான் கட்டுவேன் என்ற எண்ணம் யாருக்குமே இல்ல. ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி போடுவாங்க, அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இயேசுக்காக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இங்கிலாந்து நாட்டில் அந்த மிஷனரி தாகத்தோடு இருந்தார். இயேசு தவிர எதுவுமே செய்ய முடியாது. பெட்ரோல் ஊத்துறாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப இயேசு அப்ப சொன்னார், நீங்க சொன்னாரு, இயேசுவே இங்கிலாந்து முழுவதும் ரட்சிக்கப்படுறது சொல்லி சொன்னார். உடனே இப்போது இங்கிலாந்து நாட்டில் தான் பைபிள் அடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கிலாந்து ரட்சிக்கப்பட்டது. அதே போல நாமும் நாம் இருக்கிற இடங்களிலும் நாம் இருக்கிற வாழ்வின் இடத்திலையும் நாம் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் வாழும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக ஜீவிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூடவே இருப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது மற்ற நிகழ்ச்சி கண்ணங்கா